ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இந்த நூடுல்ஸ் எப்படின்னா எந்த சாஸும் போடலை, சோயா சாஸ், தக்காளி சாஸ், சில்லி சாஸ் எதுவும் சேர்க்கலை. நம்மளாம் நார்மலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம், டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு பிடிச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கிடலாம். இதில் வந்து நூடுல்ஸை வந்து நீங்கள் உடச்சி போட்டிங்கன்னா சின்ன சின்னதாக வரும். இப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய நூடுல்ஸை அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீளமாக வரும். நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நூடுல்ஸை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு குக்கிங் ஆயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து கோஸு, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், கேரட்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பூண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு 3 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, கோஸ் போட்டுக்கலாம். நீளமாக நறுக்கி வச்சுருக்க கோஸு போட்டு ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கி விடணும். இது இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போ வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து குடமிளகா போடலாம். ஏன்னா குடமிளகா லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னா சீக்கிரம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ரொம்ப வதங்கிடும், அப்படியே குளக்குலான்னு வந்துடும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும் நூடுல்ஸு, ரொம்ப வதக்கக்கூடாது. நான் கேரட்டையும் கோஸையும் முன்னாடி ஏன் வதக்கணுன்னா அது வந்து சீக்கிரம் வதங்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இதில் என்ன விசேஷம்னா வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கணும். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடணும். நம்ம வந்து கேரட்டையும் கோஸையும் முன்னாடி ஏன் வதக்குறோன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நூடுல்ஸை நம்ம வெந்துருச்சு, அதை வந்து நல்லா வடிகட்டி பச்சை தண்ணியும் ஊற்றி நல்லா வடிகட்டினீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ இதோடு போட்டு நல்லா கிளறி விடணும். குடமிளகா வந்து நல்லா கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு பாயில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வைக்காதீங்க. அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த நூடுல்ஸ் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இனிப்பாக, காரமாக, லைட்டாக புளிப்பாக எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் இப்போ பெப்பர் பொடி போட்டுக்கலாம். நான் பெப்பர் பொடி நானே வீட்டில் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், பொடி பண்ணி. அதை நான் போட்டுக்கிறேன், தூள் போடலை. போட்டுட்டு அதை கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ போட்டு அதை நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சாஸுமே சேர்க்கலை, எதுவுமே இது பண்ணலை. நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.